விசில். தமிழக வெற்றிக் கழகம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்காக கேட்கப்பட்ட சின்னங்களில் ஒன்றா இருந்தது விசில். அதையே தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. மிக்க மகிழ்ச்சியில் இருக்கார் விஜய். விஜய் ரசிகர்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. விஜய்க்கு விசில் போடு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங். நிச்சயமாக இந்த தேர்தல் விஜய்க்கு ஒரு விசில் போடக்கூடிய தேர்தலாகத்தான் இருக்கும். இந்த நேரத்தில் விஜய் இந்த தேர்தல் களத்தை எப்படியெல்லாம் சந்திப்பார்? ஏன்னா இப்போ இருக்க அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குது. ஜனநாயகன் ரிலீஸை தடை பண்ணிட்டாங்க, லேட் ஆச்சு. இதே நேரத்தில் சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. கூட்டணி யார் கூட அமைக்க போகிறாருங்கிற ஒரு பயங்கரமான நிலைமையில் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த சூழலை விஜய் எப்படி கடந்து போய் இந்த 2026 தேர்தலை சந்திக்க போகிறார்? மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரு என்டிஏ கூட்டணிக்கு சேர்றதுக்காக கொடுக்கப்பட்ட அழுத்தமாக அந்த சிபிஐ விசாரணையையும் ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போனதையும் நான் பார்க்கல. நான் சொல்லணும்னா சென்சார் போர்டிலேருந்து அவங்க கேட்ட ரிக்வஸ்ட்டும் அவங்க சொன்ன விஷயங்களையும் தயாரிப்பு தரப்பு சரியான முறையில் ஃபாலோ பண்ணி அதை செய்து முடிக்கலை அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதே மாதிரி சிபிஐயில் விசாரணைங்கிறது 41 பேர் இறந்து போன அந்த சம்பவத்தை விஜய் தரப்பிலிருந்து தான் சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதனால் அது ஒரு அழுத்தம் என்பது மாதிரியான ஒரு மாயையை இங்கே உருவாக்குறதுல நான் விருப்பப்படலை. விஜய் அடுத்த மூவ் என்ன பண்ண போகிறாரு? தேர்தல் அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டாரு. தேர்தல் சின்னம் கிடச்சிருச்சு. 2026 தேர்தலில் நிற்க போகிறேன்ட்டாரு. அதுலேயும் இடையில சில யூடியூப்பில் இருந்தெல்லாம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, தேர்தலை புறக்கணிக்க போகிறார் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் இந்த தேர்தலை கண்டிப்பாக புறக்கணிக்க போகிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு மிக முக்கியமான அவருடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாகத்தான் 2026 தேர்தல் அமையும். அவர் கூட்டணி வைக்கிறாரோ தனியாக நிற்கிறாரோ எதுவாகவே இருந்தாலும் அடுத்த தேர்தல், அடுத்த அரசியல் வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறத தீர்மானிக்க போகிறது இந்த 2026 தேர்தல் தான். அது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் அவர் எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். 2031 தேர்தல் அவருக்குள்ளதாக இருக்கும். 2026 தேர்தல் அவருக்குள்ளது அல்ல. ஆனால் முக்கிய காரணியாக கண்டிப்பாக விஜய் இருக்கத்தான் போகிறாரு. விஜய்க்கு வேண்டி விசில் அடிக்கத்தான் போகிறாங்க. அதனால பெரிய இம்பேக்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய கூட்டணிகளில் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படியே என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் உள்ளே போகிறாருன்னா அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை கண்டிப்பாக முதலமைச்சர் சீட்டாக தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை விட்டு கொடுக்க தயாராக இருக்க மாட்டார். அதனால என்டிஏ கூட்டணிங்கிறது ஒரு கனவு தான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தனியாக தான் நின்னாகணும். தனியாக நிற்கக்கூடிய நேரத்தில் அவர் காங்கிரஸை பிரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. திமுகவிலேருந்து காங்கிரஸை பிரித்து விஜயும் காங்கிரஸ் ஒரு பக்கமும், திமுக இதர கட்சிகள் ஒரு பக்கமும், என்டிஏ கூட்டணி ஒரு பக்கமும் நின்னால் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விஜய் அதை விரும்புவாரா? அதை செய்வாரா? பலரும் ஒரு சந்தேகத்தோடு சொல்லுகிற மாதிரி பிஜேபியோட பி டீமாக செயல்படுகிறார் விஜய் அப்படிங்கிறத உண்மையானால் இந்த விஷயத்தை அவர் பண்ணி திமுகவை இறக்கி என்டிஏ கூட்டணியை திரும்ப ஆட்சியில் வைக்கலாம். அதற்கான கிங் மேக்கராக விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் அது செய்கிறது மூலம் அவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால் அதை செய்ய மாட்டார்னே நம்ம நம்புகிறோம். இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கிறத பொறுத்து தான் இந்த 2026 தேர்தல் களம் இனியும் சூடு பிடிக்கும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.